ஜாதகர்களுக்கு அதிகமா மனைவியாலே இன்பம் வராது, இது பொது பலன். ராமரும் சரி அவர் ஜாதகமா அதே போல நான் யதார்த்தமா பேச போய் பொருந்தது பார். நீங்க நிறைய படிக்கிறேன்னு தெரியுது. நான் அசிங்கமா பேசாம எனக்கு நின்றுட்டு நிறைய கதைகளை வேற சொல்லி கருத்துக்கெல்லாம் சொன்னமைக்கு நன்றி. மதி இல்ல மதி மதி சந்திரமதினா தப்பு, மதினா நிலவு, சந்திரவதி தான் சரி மதி. அதனாலதான் தாராவதி, புனிதவதி, பாக்கியவதி, குணவதி, பார்வதி, வேதவதி, திலகவதி, இது வந்திருக்கிறது புண்ணியவதி. அந்த வேலை கடவுள்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிலை மாறும்போது ஒரு நிலை வரும்போது தடுமாறுவாங்க. அது கடவுளா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி. கடவுளுக்கும் கவனக்குறைவு உண்டு. கதைகள் எல்லாம் புராணங்கள் எல்லாம் நமக்கு நல்லதையும் சொல்லுது கெட்டதையும் சொல்லுது. லட்சுமணன் வரும்போது பொம்பளையாளு கனவுல கேட்டோன்னா புருஷனை கேட்கிறேன்னா சரிங்க அந்த கனவு அப்படியே மாறி ஐயா சிவகுரு கனவுல வருது. சரி சிவகுரு கிட்ட கனவு கடவுள் வந்து கேட்கிறாரு, ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கியப்பா, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உன் விருப்பத்தை சொல்லுன்னு. அவரும் எதை வேணாலும் சொல்லிருக்கலாம் தானே. அவரும் படக்குன்னு சொன்னார், எதுக்கு என் மனைவியை கேட்டு சொல்றேன். கணவா இருந்தாலும் கணவனை விட்டு கொடுக்காத மனைவியும் மனைவியை விட்டு கொடுக்காத கணவனும் ரெண்டு பேரும் கனவுல இருந்து திடுக்குன்னு முழிக்கிறாங்க. மற்ற நோய்கள் எல்லாம் அந்த நோய் இடத்துல தொழுமா, அதனாலதான் அதுக்கு பேர் தொழு நோயின்னு சொல்லி. வந்தவர் நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்தார். என்னங்க நாட்டுக்குள்ள நல்ல விஷயங்கள் எடுத்துரைத்தார். வரட்டும், நாமளும் சந்தித்து உரையாடலாம்.
பெரிய நாட்டோட மன்னர் மாதிரி இருக்கேன். மன்னர் பயந்தானங்க நானு. அரசவை ஆமா. கவிஞனா இல்ல புலவனா இல்ல காவலனா? நம்பிராசன் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன். நல்ல மனுஷனுக்கு புள்ள வளர்ந்துருக்கு பாருங்க. ஏங்க நல்லாத்தான் சொல்றேன். அதான் நல்லா சொல்ற விதம் இருக்குல்ல. எல்லாரும் புள்ள பெத்தா தில்லாலும் புள்ள பெத்தான்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆமா. எல்லாரும் புள்ள பெத்தா தில்லாலும் புள்ள அப்படி சொல்லக்கூடாது. ஆமா. எல்லாரும் புள்ள பெற்றார்கள் தில்லாலும் பிள்ளை பெற்றாளே அப்படின்னு உயர்வா சொல்லணும். உயர்வு. அவர்தான் திருநாளை போவார் என்ற நந்தனார். அவருக்காகவே சிவபெருமான் நந்தியை விலகி இருக்க சொன்னார். அப்படி மகத்துவம் வாய்ந்த குழந்தை நந்தன். திருப்புங்கூர்ல. திருப்புங்கூர். அவர் சமய தொண்டும் செஞ்சார், சமுதாய தொண்டும் செஞ்சார். ஆமா. சமய தொண்டுனா கோயில வழிபட்டாரு. கண்டிப்பா. கோயில சுத்தி வரும்போதே ஒரு குளம் தூந்து போய் கிடந்துச்சு. தூந்த குளத்தை வெட்டி வச்சோம்னா ஊர் உலகத்துக்கு தண்ணி கிடைக்குமே. இங்க பூரா குளத்தையும் தூத்து ஆத்தையும் தூத்து அது மேல கட்டணம் கட்டுறதுக்கு தான் வேலை. ஆமா, எங்களுக்கு அப்படித்தான் வேலை. வேற வழி இல்ல. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். படிக்கிற நம்ம புத்தி வரலையே. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க இப்ப பாடி வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தா அவனும் திருடனும் ஒன்றாம். கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தனுக்கு இப்படித்தான் ரொம்ப பண கஷ்டமா இருக்குன்னு. பண கஷ்டத்தை விட ஒருத்தர் தாங்க முடியாத கஷ்டம் என்ன தெரியுங்களா? அதுதான் மன கஷ்டம். பண கஷ்டமா இருக்கேன்னு ஒருத்தர் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம்னு போயிருக்கான். போன வேகத்துல சாமியை கும்பிடாம திரும்பி வந்துட்டான். ஏயா சாமியை கும்பிடாம கேட்டதுக்கு அப்பதான் சொன்னானா, நானே பண கஷ்டம் தான் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்குள்ள போனா அங்க சிறப்பு கட்டணம் 100, சாதா கட்டணம் 50 போட்டுருக்காங்க. நம்மளை விட சாமியே பெரிய பண கஷ்டத்துக்கு போட்டு திரும்பி வந்துட்டேன் இருக்கான். அன்னைக்கு சாமியவா பார்க்க முடியுது. நீங்க படுத்துற பாடுன்னா அவனுக்கு என்ன சரி நல்லவங்கன்னா ஆபத்து அதிகமா இருக்கு. ஆமா. இங்க என்ன கொள்கை இப்ப வந்துருச்சு தெரியுமா? சொல்லுங்க. ரொம்ப நேர்மையா இருக்கிறவனுக்கு பேர் என்னன்னா பொழைக்க தெரியாத பேரு. அப்படித்தாங்க. ஆமா, நேர்மையா இருக்கிற ஆளுகள் எல்லாம் பொழைக்க தெரியாத ஆளு. பொழைக்க தெரியாத உலகத்துல எத்தனை அயோக்கியத்தனை இருக்கு அம்புட்டும் பண்றவனை தான் புத்திசாலின்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்கதான் நேரம் இருக்க மாதிரி தானே முதல் வெட்டுவாங்க. நேரான ஆளுதான் சீக்கிரம் அடிபடுது. ஆமா, அடுத்த மழை வந்துருச்சா அதெல்லாம் சரிதான். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பா நல்லவர்கள் இருக்கிற இடத்தில் மழை பெய்யத்தான் செய்யும். பிரச்சனை கிடையாது. அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். மழைக்கு தானங்க நிறைய பேர் பாடுபட்டு விவசாயங்கள் கொஞ்சம் இந்த பகுதிகள். ஆமா, மழை பகுதி பொதுவாகவே மழை சார்ந்த கிராமங்கள். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. இந்த மலையும் மலை சார்ந்த இடம் தான் இயற்கை வளத்தினுடைய வேளாண்மை செய்யக்கூடிய இடம். நத்தம் பகுதினால குளுமை தானே. ஆமா. இங்க இந்த எங்கடா விட்டு வச்சிருக்கீங்க மலையில? நீங்க எங்க ஒரு இடத்தையும் நீங்க விட மாட்டீங்க. அப்படி இல்லைங்க. நத்த சொல்றேன் சரி, அது போட்டேன். ஆமா, நீங்க நம்பி மகனா? நீங்க கவுண்ட மணிமானா? நீங்க தான் சொல்லணும். உங்க அப்பா யாரு நீங்க தான் சொல்லணும். நம்பி மையன் எனக்கே எங்க அம்மா சொல்லிதான் தெரியுது. அம்மா சொன்னாதான் தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. காரணம் இல்லாம யாரும் தோரணம் கட்ட மாட்டாங்க. மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. நீங்க மேலூர்ல இருந்து வரீங்க. நாங்க பூலோகத்துல இங்கதாங்க இருக்கோம். நான் ஏன் வந்தேன் தெரியுமா? தாங்களை பார்த்தாலே தெரிகிறது. ஏன்னா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பிரிய தன்மை உண்டு. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற தன்மை. முகம் தான் காட்டி கொடுக்குது. ஆமாங்க, முகத்துல கண்ணு தான் காட்டி கொடுக்குது. அதுக்கு தான் பலமுறை சொல்லி வச்சாங்க, மொச பிடிக்கிற நாய் மூச்சியை பார்த்தா தெரிய முடியும். அது ஓடுமா ஓடாதான். ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குல்ல. ஆமா, எல்லாருக்கும் இருந்தும் பாரு. ஆனா விலங்குகளுக்கு 5 அறிவு. காவல்துறை அதிகாரிகள் நாயை பிடிச்சிக்கிட்டு தான் தேடுறாங்க. ஆமா, அப்ப எதுக்கு 5 அறிவு? ஏன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. நுகர்தல் சக்தி, மோப்ப சக்தி அல்ல. நாயை விட பன்மடங்கு அதிக மோப்ப சக்தி உள்ள ஜீவராசி இருக்கு. எறும்பு 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 அதான் கண்ணு இல்லாத பிராணி. எடுத்துக்கிட்டு போற அரிசியை 2 வருஷம் பாதுகாப்பு. அவ்வளவு சக்தி அதுக்கிட்ட இருக்கு. ஆமா, இறைவன் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கான். வல்லரக்கு தொல்கரையான் தேஞ்சலம்பி யாதருக்கும் வல்லமை என்ற வலிமை கூற வேண்டாங்க எல்லாருக்கும் உண்டு எழுதுன்னு அவையாரே பாடி வைத்திருக்காரு. எறும்பு கூட 2 வருஷம் அரிசியை பாதுகாக்குது. நம்ம ஆளுங்க ரேஷன்ல சிந்துர அரிசிக்கு தனியா ஒரு கணக்கை காட்டுறேன். ஆமா, நீயும் படிச்சுக்கிட்டே இருக்கான்னு தெரியுது. படிக்கணும். நாட்டுக்குள்ள இருக்கிற அவலங்களை சொல்றதுக்கு நாடகம். ஆமா, பாட்டும் பரதம் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். கண்டிப்பாக. சரி, இருக்கட்டும். ஆனாலும் பாருங்க, மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டு அறிஞன் பெருநாட்சா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது உலகம். இந்த உலகம் ஏசுநாதர சிலுவையில இருந்து இந்த உலகம். அப்பர் பெருமான கல்லில கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன். ஞான சம்பந்த குடியிருந்த மனத்துக்கு தீ வச்சான் சமணர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை கல்லூரியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறான். ஆமா, ஆடு புள்ள மாதிரி வளர்ந்து மச்சான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு ஆயுசு முடிஞ்சு போகுது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல. மனுஷன் ஜாகல. ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல. அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்னும் சொல்லல. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான், இத்தனையும் செய்வான். மனுஷன் மட்டும் சைவம்னா சாப்பிட வர்றது. மனுஷனே சைவ படைப்பு தானங்க. அப்படி சொல்லு.
இதான்டா சரியான வார்த்தை. சைவ படைப்பு தானே. மனித உடம்பு சைவ படைப்பு. சைவ படைப்பு. எப்படி சொல்லு? நம்மளாம் வகுத்துக்கிட்டது. ஏன் சைவ படைப்புனா ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையா இருக்கு. ஆமா. தாவரத்தை உண்ணுவதனால. ஆமா. அதை விட கடவா பல்லுன்னு ஒரு பல்லு இருக்கு. இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. 2 பல்லு கூட கூர்மையா இருக்கு. அதுக்கு கடவா பல்லு இல்ல. இல்ல. நமக்கு வேர்வை சுரப்பி உண்டு. உண்டு. அதுக்கு வேர்வை சுரப்பி இல்ல. இல்ல. அது நாக்குல ஒரு நீர் திரவம் வடியும். அதுக்கு பேர் செல்வாயின்னு. செல்வாய். விழுங்குற மாமிசத்தை அப்படியே விளங்கிறோம். அந்த வாயில சுரக்கிற உமிழ் நீர் தான் அதுக்கு செரிமானம். அதுக்கு செரிமானம். நமக்கு சீரண சக்தி வயிற்றுக்குள்ள இருக்கு. இத்தனை வித்தியாசம் இருக்கும் போது அந்த மிருகம் மாதிரி நம்மளும் கண்டதை திங்கிறோமீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் முகத்தை பார்த்தா எப்படி சைவமா அசைவமா கண்டுபிடிக்கிறோம்னு உங்க ஐயா போய் ஒருத்தர் கேட்டாராம். ஆட்டுக்குட்டி அறுக்கிற போது எவன் கண்ணுல கண்ணீர் வருதோ அவன் சைவம், எவனுக்கு வாயில தண்ணி ஊறுதோ அவன் தான் அசைவம்னா. தண்ணி ஊர்ல ஒண்ணுதே, ஆனா எங்கன ஊருது அதை போல கணிக்கணும். எவ்வளவு பெரிய ஞானி பத்தியா. கண்டிப்பாங்க. எவ்வளவு தீர்க்கதரிசி. அதே சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு, சரி பெருசு என்ன உடம்பெல்லாம் வெள்ளை செவத்துக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி வெள்ளை அடிச்சுட்டு இருக்கிறேன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு அவர் விபூதி பூசிருக்காரு. அதிகமா விபூதி பூசுவாரு, தலை முழுவதும் பூசுவாரு, உடல் முழுவதும் பூசுவாரு. அதை பார்த்துட்டு அவன் செவத்துக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கேன்னு கேட்க உடனே ஐயா ரொம்ப பொறுமையா சொன்னார். ஆமா தம்பி, நான் வெள்ளை அடிச்சிருக்கேன். வெள்ளை யாருக்கு அடிப்பாங்க? வீட்டுக்கு அடிப்பாங்க. வீட்டுக்கு அடிப்பாங்க. வெள்ளை எந்த வீட்டுக்கு அடிப்பாங்க? குடியிருக்க வீட்டுக்கு அடிப்பாங்க. அதனால இதுல முருகன் குடியிருக்கிறான், வெள்ளை அடிச்சிருக்கிறேன். குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க. ஓ மாதிரி குட்டிச்சவத்துக்கெல்லாம் வெள்ளை அடிக்க மாட்டாங்க போடான்னு. பரவாயில்லையே, குட்டிச்சவர்னு சொல்லாம இதே ஐயா கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாரா, ஐயா நான் புதுசா பலசரக்கு கடை ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பலசரக்கு கீழ்வானந்த வரையும் சாமி கிட்ட. அதுக்கு சொன்னாங்களா, முத கடை ஆரம்பிக்கிறேன், தொழில் தொடங்க போறேன். வாசல்ல விநாயகர் படத்தை மாட்டினா நல்லா இருக்குமா இல்ல முருகன் படத்தை மாட்டினா எது நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. கடவுள் படத்தை நம்ம வச்சா நல்லா இருக்கும், அப்பதான் நல்லா சிறப்பா இருக்கும். ஐயா மிக சிறப்பா சொன்னாங்களா, உன் கடை நல்லா ஓடணும்னா விநாயகர் படத்தை மாட்டு பிரச்சனை கிடையாது, முருகன் படத்தை மாட்டு பிரச்சனை கிடையாது, கடையில கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்கிறாருன்னு சொன்னாங்க. கலப்படமா தான் இருக்கு. திங்கிற சோறு எல்லாமே கலப்படமா இல்ல. தாய்ப்பாலாவது கலப்படம் இல்லாம இருக்குமானா அங்கேயும் கலப்படம் பண்ணிட்டேன். எல்லாமே கலப்படம் தான். எவ்வளவு பெரிய அக்கிரமம் பத்தியா. தாய்ப்பாலே விலைக்கு வித்துட்டு இந்த நாட்டுல பெருமை ஏற்படுத்தினா பெருவுடையார் தஞ்சை பெருவுடையார் வரகுணான்னு ஒரு பெண்ணு சிவனை பார்த்து குளம் கொடுத்து வயதுனாலதான் வேடனாக பிறந்தான் திண்ணன் என்ற கண்ணப்பன். ஆமா, அதுக்கு ஒரு கதையே இருக்கு. பொத்தப்பி நாடு, திருக்காலத்திய பெருமலை, சிவகோசரியர் அந்த காளகஸ்தி திருப்பதி இருக்கு. 6 நாள்ல முக்தி கொடுக்க அர்ஜுனன் தான் வேடன் கண்ணப்பனாக பிறக்கிறான் என்று புராணம் சொல்லுது. ஆமா, அப்படி ஒவ்வொரு கதைகளும் நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், என்ன முதல் பேரு சரியா வைக்கிறோமா அதை சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு பேர் பார்த்துமா, எங்க அப்பா பேர் என்ன தெரியுங்களா? எங்க அப்பா பேர் உண்மைக்குமே அர்ஜுனன். எல்லா பேருமே ஞாபகம் வச்சாங்க. தமிழ்ல மருதுன்னு பேரு. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு யாராவது பேரு சரியா வைக்கிறோமா? இங்க யாசியா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வருமா அப்படின்னு பேர் வைக்கிறோம். குருமா, கிண்டர். இன்னமும் போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் இங்க வச்சிருக்கிறோம். நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி அப்படின்னு பேர் இங்க இருக்கு. அவனாவது வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டு தலைவர்களுடைய பேரை வச்சிருக்காங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. அவன் தெளிவா இருக்கேன். நம்மளே தெரியல. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடுன்னு சொல்லி பந்தவன் பூரா தலையில ஏறிட்டான். நம்ம பூரா குப்பராங்க. நிறைய பேர் நக்குமா ரொம்ப எல்லாம் வச்சுட்டேன். நயன்தாரா, வாணிசிகா, மோத்துவாணி, சந்துக்குள்ள போட்டு கேட்டுச்சு. குடும்பமே காவலுக்கு இருக்கு. குடும்பமே வந்து பெரிய மலையா தொடங்கிடுச்சு சாமி. அப்படியா? ஆமா. சரி, குடும்பமே நீங்க வந்திருக்கிறீங்களே காவலுக்கு, யார் யார் வந்திருக்கீங்க சொல்லு. நானே, என் தங்கச்சி. தங்கச்சி யாரு? வள்ளி. வள்ளியை பார்க்கத்தையா வந்திருக்கு. ஆலோலம் தோல் ஒரு இனிமையான குரல். என் தங்கை தான். அதைத்தான் பார்க்க வந்தேன். அப்படியா? அந்த பெண்ணை உண்மையாக தாங்களை போல பெரியவர்களை காண்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி உங்களை இங்க ஊருக்கு வரணும்னா சங்கத்துல அட்வான்ஸ் செய்ய வேணும். எல்லாத்தையும் பண்ணி கூட்டி வந்து சூழல் எப்படி மாறி இருக்கு பாத்தியா? ஆமாங்க. அக்கினி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கிற போது சித்திரை வைகாசியில மழை பெய்யுது. மழை அப்படின்னா என்ன காரணம்? இயற்கையை மாற்றி காலநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் மனிதன் தான் காரணம். நம்ம தான் காரணம். இயற்கை சரியா தான் இருந்துச்சு. உங்க அக்கிரமம் தாங்க முடியல. நீங்க பண்ற அநியாயம் காசுக்காக எதை வேணாலும் செய்யறதாடா. என்ன தாயா பொறுத்து போகணும். என்ன பண்றது? உலகமே காசுக்குத்தானங்க இருக்கு. காசு தேவைப்படும் போது தேவையான அளவு தான். பணம் கொஞ்சமா இருந்தா பணம் நம்மளை பாதுகாக்கும். ஆமா, பணம் அதிகமா போச்சுன்னா அதை பாதுகாக்கணும். நம்ம பாதுகாப்பு தாங்க ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு எல்லாம் போயிடும். காசு இருந்தா குடுங்க, இல்லைன்னா குத்தி போட்டு போயிடுவாங்க. இங்க கொள்ள சம்பவம் குற்றங்கள் அதிகமா பெறுகிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? தண்டனை கடுமையாக்கப்படாத வரை குற்றங்கள் குறையாது. மனிதனுக்கு தேவை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தேவை இல்லைன்னா தொடவான பூமி தாய் மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துருக்கா. அதை பயன்படுத்த தெரியும்ல சாமி. என்னன்னா பல சிக்கல் இருக்கு. விவசாயம் பண்ணி சோத்தத்துக்கு தான் உயிர் வாழும்னு தெரியும். அதை பயிரிடணுமே, அங்க மேல் வலிக்குன்னு அப்படி எப்படி சோறு வரும்? என்ன விவசாயிகளை விவசாயத்துல இருந்து வெளியேற்றணும்.
அதுக்கு என்னென்ன இடைஞ்சல் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்கறது. அது இடைஞ்சல் தான் தெரியாமலே அடிக்கணும், ஆனா அடிக்கிறது தெரியக்கூடாது. ஆமா, நடக்கும் போது அவனுக்கு தெரியாம காலை வெட்டுறது மாதிரி. ஆமா, எப்படி வலிக்காம பசுமாட்டுல பாலை கறக்கிறோமோ. ஆமா, நீங்க எனக்கு நடப்பு ஏற்பட்ட கதை ஒண்ணு, நீனா போறியா இல்ல நாங்க போக வைக்கணுமான்னு ஒரு கேள்வி வருது. அப்படி ஒரு நீனா போனீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, அங்கிட்டு பொழைச்சிக்கலாம். நாங்களா போக வச்சோம்னா நீ எங்கேயும் பொழைக்க முடியாதுன்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கிட்ட தப்பிச்சு பொழைச்சா சரின்னு எழுதி கொடுத்துட்டு வர்ற சூழ்நிலை ஏற்படுது. நெருக்கடி நிலையை உண்டு பண்ணும் போது விவசாயி வாழ முடியாத சூழல். ஒண்ணு தற்கொலை, இல்ல வேளாண்மையை விட்டு வெளியேறும். வேற ஒரு வழி கிடையாது. நீங்க பாக்குறீங்க இப்போதைக்கு இந்த நாட்டுல கெடுக்கிறது, பல மக்கள் குடும்ப துன்பத்துல இருக்கிறது மது என்ற ஒரு விஷயத்தினால. அந்த மதுவுக்கு கம்பி போட்டு வேலி போட்டு பாதுகாப்பு இருக்கு. மனுஷன் திங்கிற சோத்துக்கு தாழ்வாய் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. என்ன உனக்கு எல்லாத்தையும் நீனும் கேட்டுதான் பாக்குறேன். என்ன செய்யுது, இங்க வெளியில கேட்டாதான் போட்டு அடிக்கிறாங்களே. சாட்டாய போத்தலுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆமா, விவசாயி வேளாண்மை நெல் குட்டியை பாருங்க, தாழ்வாய் வச்சு பொத்து கிடைக்கும். ஒரு தகரத்தை போட்டா அரசு நெல் கொள்முதல் நிலையம் வாங்கி வைக்கிற நெல்லு மூட தண்ணிக்குள்ள மிதக்குது பாவம். தனியார் கொண்டு போற நெல்லை அவிச்சு அரிசி ஆக்கி சுத்தமா கொண்டு வந்து விற்கிறேன். ஆமா, அதே அரசாங்கம் வாங்கிட்டு போற நெல்லு புழுத்து போய் இருக்குது. கேட்டா இதான் திங்கிற முடியாது, சவுடா வேற. என்ன கொடுமை வேலை. அதை விடு, மதுபானத்துக்கு துறை இருக்கு. ஆமா, மது விளக்கு துறை. மது விளக்கு துறைனா என்ன செய்யணும்? மது இல்லாம வைக்கணும். அதுதான் மது விளக்கு துறை. மது விளக்கு துறைன்னு ஒரு துறையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டு சாராயம் விற்கிற நாடு நம்ம தமிழ்நாடு தான். கேவலம் அல்ல? ஒரு நாளைக்கு கோடி கணக்குல ஓடுதுங்க வருமானம். அப்புறம் எதுக்கு மது விளக்கு துறை, மது உற்பத்தி துறைன்னு ஒண்ணு வச்சிட வேண்டியானே? என்ன வளர்த்துக்கு? யாரை ஏமாத்துற வேலை? ஏமாத்துறதானே வளர்த்து ஒப்பனை போட்டா சரியா வந்துருக்கா? கூப்பிடுறாங்க. நம்பிராஜ் ஊர்ல இல்ல, இதுதான் நாங்க நம்பிராஜனை கூட்டி வரது இல்ல. உங்க அப்பா தலைவர் தானே? ஆமா, உங்க அப்பா சரியா? எங்க அப்பா தான் 7 குடிச்சுக்கு பிரசிடண்ட். கூப்பிடியா? எங்களுக்கு 7 குடிச்சதாங்க இருக்கட்டியா? குடிச்ச வீடுதான் வாழ்க்கை சிறந்தது. யாரு கேக்குறா? குடிச்சிலே ஏசிய பாட்டு வைக்கிறாங்க. சரி, எதையோ போட்டு தொலைங்க. என்ன ஒரு இயற்கையை அழிச்சுட்டு அப்புறம் ஏசி தான் தேவைப்படும். மனுஷன் மரத்தை நட்டு வைக்கிறான். யாரு கேக்குறா? நானும் நட்டு வச்சேன், உங்க பேச்ச கேட்டுதேன். 10 மரம் நட்டு வச்சேன், காட்டே வரல. ஏன், என்னாச்சு? நான் நட்டதுக்குள்ள போஸ்ட் மரம். ஒரு மரத்தை வச்சுட்டா 100 மரம் கூட மரக்கன்று வாங்கி ஊண்டி நட்டு போடலாம். மலையை உடைச்சிட்டா ஒரு அங்குலமாவது உற்பத்தி பண்ண முடியுமாடா? உங்க அதிகாரம், உங்க பணபலம், இந்த இயற்கை பேரழிவை உண்டு பண்றீங்களே, என்ன கொடுமை நடக்க போத பயமா? ஒரு விஷயம் தான் சாமி, மரம் பட்டு போனால் பறவைகள் வருவதில்லை. மனிதன் கெட்டு போனா சொந்தக்காரன் கூட வரமாட்டேன். மனிதன் கெடுறதுக்கு காரணம் மனுஷ வாழ்க்கை. எந்த உயிரினத்தினாலே மனிதனுக்கு ஆபத்து இல்ல, மனிதனாலதான் அத்தனை உயிரினத்துக்கு ஆபத்து. ஆமா, என்ன ஆடு மாடு கடந்து போற பாதையை பாருங்களேன், புல்லு மறுநாளே முளைக்கும். நம்ம ஒரு 2 நாளைக்கு கணக்க புல்லு செத்து போயிடும், பாயா உருவாயிரும். இது விஷச்சென்மம். உப்பு நீர் இருக்கு. அதனால உப்பு நீர் ஓட்ட முந்தி ஒட்ட வைத்த கூடு, உழுத்ததோடு வெளுத்ததையும் இழுத்து கட்டிய கூடுனாரு ஒருத்தர். ஆமா, நீ சாம்பார் இருக்குன்னு வச்சுக்க, அதுல அகப்ப போட்டினா கெட்டு போகாது. விரல் பட்டா உடனே கெட்டு போயிடும். அதனால ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டபடி மாற்றி பிறக்க மறந்தனை கிட்டுதலை மாற்றி பிறக்க மறந்தனை கிட்டும் என்றால் ஊத்தை சடலை விட்டு கண்ணம்மா என் முன்பாலம் சேரணும்னு அழுகடி சித்தர் பாடுறாரு. ஆமா, இலக்கியம் கூட மாவு ஆட்டி வச்சா சும்மாதான் இருக்கு, விரல விட்டா தான் பிடிக்கும். அது எல்லா விரலும் பிடிக்காது, ஒரு சில கைப்பக்குவம் இருக்கு. அல்ல, அது விரல்னால புளிக்கிறது இல்ல, அதுவும் தப்பு. பின்ன புளிக்கிறதுக்கு காரணம் வேற. என்ன காரணம்? உளுந்துக்கு அரிசிக்கு 2 தன்மை இருக்கு. என்ன? உளுந்து யாரோட அம்சம், அரிசி யாரோட தன்மை? ஓ, அரிசி வா. அது அரிசி வாங்கணும்னா கதிரேதன நாடணும். அதுல ஒண்ணு சூரியனுடைய தன்மை, ஒண்ணு சந்திரனுடைய தன்மை. சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கிறது தான் உளுந்து அரிசியும். அது எப்ப புளிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க தள்ளி வச்சதுனாலதான் அப்படி கிடையாது. இட்லி எப்போ வந்துச்சு இந்த நாடு தெரியுமா? இட்லி எப்போ வந்துச்சு? இட்லி எப்போ நீங்க தான் சொல்லணும். அல்லவ மன்னன் இந்தோனேசியா மன்னன் மகளை கல்யாணம் பண்றேன். அவங்க அரிசியை அவிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்திருக்கு. அந்த பக்கத்து அங்க இருந்து அவிச்சு போட்டு இங்க கொண்டு வந்தா உளுந்து நமக்கிட்ட இருந்துச்சு. அதையும் ஒன்னா சேர்த்து இட்லியை உருவாக்கினேன். இட்டாலி அந்த ஆவில அவியிறது அது பேர் கூட மாறி போச்சு. நிறைய விஷயம் அது பொருள் புரியாதுங்க. அது மட்டும் இல்ல, தோசை எப்போ வந்துச்சு? தோசைக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன சாப்பிடுற தோசை அரிசி இட்லிக்கெல்லாம் வரலாறு இருந்தா தமிழனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும். வரலாறு படைக்க பிறந்தவர்தான தமிழன். ஆனாலும் வரலாறு பூரா இழந்து கொண்டே இருக்கிறமே. ஆனா சில பேருக்கு இந்த தமிழை பத்தி விளக்கமே தெரியாது. படிச்சவங்களை என்னன்னு கூப்பிடுவோம் மரியாதையா? ஆமா, ஐயானு தமிழ ஐயானு கூப்பிடுவோம். ஆங்கிலத்தை சொல்லுவாங்களே சார் 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 என்னங்க அர்த்தம்? நான் உனக்கு அடிமை என்று அர்த்தம். வெள்ளக்காரன் வந்து கூப்பிட வச்சேன். ஆமா, நீங்க ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு முதல் எழுத்தை குறிப்பிட்டு சார் நீங்க அதனால சார்னு கூப்பிட வச்சேன். இவங்க நம்ம ஆளுங்க சார் மரியாதை நினைக்கிறோம். அதுக்கு தமிழாக்கம் நான் உனக்கு அடிமை என்று பொருள். அதுதான். ஆனா ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்குல்ல தமிழ் எழுத்துல. ஐயன்னா ஒரு எழுத்து இல்ல, 3 எழுத்து. அதுல 3 அகர இகர யகர சம்மேளனம் ஐயன்னா இருக்கக்கூடாதுன்னு ஒரு காலத்துல அரசாங்கம் முடிவு பண்ணிச்சான். கீவா ஜெகநாத ஐயர் எங்க ஐயா வாரியார் சாமியும் போய் ஐயா ஐயன்னாங்கிறது ஒரு எழுத்து இல்ல, அது 3 எழுத்து, மிக உயர்ந்த எழுத்து.
அகர இகர யகர சம்மேளனம். ஆனா தொடங்குற போது தெரியும், ஈனா இடையில தெரியும், முழுசா யானா தெரியும். அகரம் என்பது இந்த உலகம், அகரம் என்பது இறைவன், யகரம் என்பது இந்த ஆத்மா, அது உயிர்கள். அதுபோல யகரம் என்பது உலகம். உலகம் கண்ணுக்கு தெரியும், உயிர் கண்ணுக்கு தெரியாது, இறைவன் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் அகர இகர யகர சம்மேளனம் என்று ஓங்காரம் சொல்வதை போல இந்த ஐயனாருக்கு ஐயன்னா கடவுள். அதனாலதான் கடவுளை ஐயன்னு கூப்பிடுறோம். அதனாலதான் சாமியே ஐ சரணம் ஐயப்பாங்கிறோம். அதனாலதான் ஐயான்னு கூப்பிடுறோம். ஐயோட அப்பா சேர்த்து ஐயப்பாங்கிறோம். ஐயோட ஆர்மிகுதி பெற்ற ஐயனார்னு கூப்பிடுறோம். அதனாலதான் அருணகிரியார் கூட குறிய குறியாது குறித்தறிய தனிவேல் ஐ குறிக்கும் அந்த ஐயன்னா உயர்ந்த எழுத்து எடுக்காது. உண்மைக்கு உயர்ந்து எழுத்தாங்க. யாருக்காவது அடிபட்டு போனா ஐயோ தான் கத்துறோம். யாரு ஐயோ எவன் பொண்டாட்டி ஐயோ. பெண்களுக்கு எப்பயுமே இறக்க குணம் ஜாஸ்தி. ஐயோ என்று கத்துனா எவனோட பொண்டாட்டி இறக்கப்பட்டு அவன் உயிரை விட்டுற சொல்லுவாங்கன்னு ஒரு காரணத்துல இன்னைக்கு ஐயோ சொல்றோம். வாழ்த்துக்கள் தம்பி, நீ நிறைய படிக்கிறேன்னு தெரியுது. நான் அசிங்கமா பேசாம எனக்கு நின்றுட்டு நிறைய கதைகளை வேற சொல்லி கருத்துக்களா சொன்னமைக்கு நன்றி, மிக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க. உங்களை தமிழ் தாய் வாழ வைப்பான். நன்றிங்க. ஆமா, அந்த அடுத்த காவல் தான் என்னுடைய காதலி இருக்குது. அது யாரு? நான் கட்டிக்க போற பெண். ஓ, கல்யாணம் பண்ணிக்கணும் சரிதானே? கல்யாணம் பண்றது அவசியம் தானுங்க. ஏழ்மையான பிள்ளைகளை கூப்பிட்டு கல்யாணம் பண்றேன்னு 10-15 கல்யாணம் பண்ணிவிட்டு மாட்டிக்கு நிக்கிறாங்க பாரு. இல்லங்க, அந்த மாதிரி பண்ணப்படாது. சீச்சி, நானும் அவங்களுக்கு ஒரு கூட்டம் ஆதரவா பேசுறேன். ஆமா இருக்குல்ல, குடும்பத்துக்கு ஒரு அளவு இல்லையாடா. நான் என்னங்க சாமி பண்றது? எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், சட்டிய மணிவே கண் கண்டு தெய்வம் மட்டும் தான் வாழக்கூடியவன். சரி இருக்கு தம்பி, கூப்பிடுங்க. கண்ணே தாராவதி. தாராவதியா? ஆமா, தாராவதிங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். ஆமா, எங்க சொல்லுங்க பாப்போம். அது ஹரிச்சந்திரன் மயானத்துல இருக்கிற பொழுது தன் மனைவியை நிறுத்தி கண்ணே தாராவதி என்று அழுது. ரொம்ப, ஏன்னா அவங்களுக்குரிய தாராவதி. ஆனா அவனுடைய மனைவி பேர் என்ன? சந்திரமதியா? சந்திரமதி இல்ல, மதி. சந்திரமதினா தப்பு, மதினா நிலவுனர். சந்திரவதி தான் சரி, மதி. அதனாலதான் தாராவதி, புனிதவதி, பாக்கியவதி, குணவதி, பார்வதி, வேதவதி, திலகவதி. இது வந்திருக்கிறது புண்ணியவதி. அந்த வேலை அப்படி எல்லாமே சரியா இருக்குன்னு பார்த்தா அந்த ஹரிச்சந்திரனுடைய மனைவி பேரு தாராவதி. பிறக்கும் போது தாலியோட பிறந்த பெண் சந்திரவதி. ஏன்னா திருலோசனன் மதிவதனி என்ற இருவர் தான் மறுபிறப்பில சந்திரன் ஹரிச்சந்திரனும் சந்திரவதியாக பிறக்கிறார்கள். கூப்பிடுங்க, இதோ கூப்பிடுறேன்.
எந்த சுவாமி? நாரத மகரிஷி என்று பிரம்மச்சாரி. ஐயா மாமா ஒரு மாதிரியா டார்லிங் வாங்க. சாமியாருமா வரவேற்பு கொடுமா. சாமியாரா வரவேற்பு கொடுத்துருமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரைக்கும் வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. அடுத்த கவலை ஆளியாரு தங்குறீங்க என்ன என்ன ஆளு கிறக்கமா இருக்கிறது? எது வேணுமா? போறப்ப உங்க கேவலத்தை கூட்டி போயிருக்கு. ரம்பா கூடி ஊர்வசி கூடி ஊண்டுக்கிட்டு திரியட்டும். எல்லாம் அந்த பக்கத்து வாங்க. தங்கி மாமா நம்பர் கொடுத்துட்டு போவா. என்ன சொல்ற? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி நம்ம எடுத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்களா? கொலப்பன் குண்டராம கொடுத்தோம். நல்லா இருக்கே ஆடை. சும்மா இல்ல பூதி. நல்லா இருக்கு. சரி அழைத்து வரேன். தனியா தவ புதையா வருகவே Thank you.
கலைஞான மகிழ்ச்சி இவர்கள் இதோ தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள். சகலமும் போற்றி பேசி கோடாகலத்திற்கு வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாடு நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ இவர்களுடன் சேர்ந்து நாடும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி அவர்கள். வாழ்க பல்லாண்டு முகழக நட்பது நட்பற்ற நெஞ்சத்துள் அகழக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகவளர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு பண்பாடு உரையாமல் வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன் என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் நீ வாழ்க. கால் வந்தேன் நொந்தேன் கழுகி வழி நடந்தேன் யான் வந்த தூர வழிதென்று கூணல் கடந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி சோழ வானரங்கள் கனி கொடுத்து வந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம் காணவர்கள் வெளியிருந்து வானவரை அழைப்பர் காணவர்கள் வந்து வந்து காயசக்தி விளைப்பர் தேனருவி திரை எழுப்பி பாடில் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் அழுகும் கூணல் இளம்பரை முடித்த குற்றால திரிகூடல் மலையங்கள் மலையை என்று திரிகூட ராஜப்ப கவியாராயர் குற்றால குறவஞ்சியிலே பஞ்ச இலக்கியங்களில் அது ஒன்று. அந்த வகையிலே அருமையான தமிழ் பிறந்த இந்த நாட்டிலே தமிழச்சியாகி உனக்கு தமிழ் கடவுளை பமங்கு உனக்கு நல்ல பாடலாக அது இலக்கியத்தின் வாயிலாகவே உனக்கு ஒரு பாடலோடு வாழ்த்துவது சரியா இருக்கும் என்று சொல்லி எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். காஞ்சி பட்டொடுத்து கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வேண்டும். வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வ புலவர். கோளில் குறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான கடவுளுக்கு 8 குணம் இருக்குன்னு வள்ளுவரே சொல்றாரு. அந்த வகையிலே ஒரு இடையை அடையணும்னா அதுக்கு மூல காரணம் கை நீட்டணும். முன்கை நீண்டா முழங்கை நீளம். ஒரு சின்ன பிள்ளைய கூட பார்த்து தம்பி வாங்கன்னா அவர் ஆமாங்க இந்த பாடான்னா போடான்னுவேன். நம்ம என்ன மரியாதை கொடுக்கிறோமோ மரியாதை திரும்ப நமக்கு கிடைக்கும். மரியாதை என்பது கேட்டு பெறுவதல்ல, தானா கிடைக்க வேண்டும். சில பேர் மரியாதையே கொடுக்கறனால சில பேர் மரியாதை கொடுப்பாங்க. அந்த பண்பாடு அந்த விதம். அதனால அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறு உயித்து விடும். அப்படிதான் என்ன அர்த்தம்? சொர்க்கமும் நரகமும் இங்க இருக்குன்னு சொல்றாரு வள்ளுவர். சொர்க்கம் எங்க இருக்கு? எங்கேயோ இல்ல, எல்லாமே நம்ம கிட்ட தாங்க இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறத பொறுத்தானே இருக்கு. சில வீட்டுகளுக்கு போனோம்னா இருக்கிற பண்பாடு பழக்க வழக்கம் அதை பார்த்தோன்னே சொல்லுவோம் வீடாயாது சொர்க்கம்டா சொல்றோம்ல. அந்த அந்த நடவடிக்கைகளை பார்த்தா இங்க இருக்கிற அழகு பார்த்து பண்பாடுகளை செங்கலை நிமிடை பார்த்தா சொல்லுவோம். சில பேர் எல்லாம் பார்த்தோன்னு சொல்லுவாங்க இவ கூட எல்லாம் வாழ்றதுக்கு நரகத்திலேயே போய் வாழ்ந்துடலாம் போலன்னு தோணும். ஆமா, சில வீட்டு அப்படி ஒருத்தவங்க நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தவங்களோட எண்ணம் நடவடிக்கை இதெல்லாம் வச்சுதான் சொர்க்கமா நரகமா நம்ம வாழ்ற வாழ்க்கையில. சில வீட்டுக்கு போனோம்னா சண்டை 24 பல்ல உடப்பேண்டி உடத்தித்தான் பாரு அது நரகம். இன்னும் பாரு வசதி படைத்தவர்கள் ஊட்டி கொடைக்கானல் சிம்லா காஷ்மீர்
அப்படின்னு நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போய் சொர்க்கத்தை அடைகிறார் சொர்க்கத்தை சுகத்தை அனுபவிக்கிறாங்க. வசதி படைத்தவர்களுக்கு சொர்க்கம் அது, வசதி இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு சொர்க்கம் இல்லை. அதுதான் துன்பம் என்ற இருள். அந்த இருள் தான் நரகம், வெளிச்சம்தான் இன்பம், அது சொர்க்கம்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு கதையை சொல்லலாம். இருந்தாலும் உன்னை பற்றி சில விவரங்கள் விருப்பம் கேட்கவா? கேளுங்க, கேளுங்கள், தரப்படும், திறக்கப்படும். தட்டி ஒரு கை போச்சு தெரியுமா இல்லையா? எல்லாமே அப்படித்தானே, ஒன்னொன்னு நடக்குது. சொல்லுங்க. வந்துகிட்டே இருக்கு. பெண்ணைக்கும் சுற்றும் தோன்றுமே கற்றோர்கள் தாங்கும் தாங்கும் ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் கொண்டை அரசு. அறம் என்ற தர்மத்தையே தாங்கி நிற்கிறது. கண்ணன் மொழி மின்னல் இடை மாறு தந்தை நம்பி நங்கை அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மறுபெயர். ஒரு பாட்டு கூட இருக்கு, நாளாம் திருநாளாம் நம்பிக்கு நங்கைக்கு மனநாளா அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. பேர் ஒண்ணு இருக்கும்ல? ஆமாங்க, பேர் ஒரே பேர்ல வந்து கணவன் மனைவியோட பேர் ரெண்டு பேருமே ஒரே பேர்ல வரும். இருக்கு, அப்படியே இருக்கு. பேர் பொருத்தம் ஒண்ணு வேணும். இன்னொன்னு 11 பொருத்தம் 10 பொருத்தமா இருக்கணும்ல. பொருத்தமே இல்லாம சில பேர் கல்யாணம் பண்ணி நல்லா தான் வளர்த்துறாங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து வாழாம இருக்கவங்களும் இருக்காங்கல்ல. மனப்பக்குவம் ஒண்ணு இருக்கு. விட்டு கொடுத்து வாழ்பவன் கெட்டு போவதில்லை. கெட்டு கொடுக்குற எல்லாருமே யாருமே விட்டு கொடுக்கறது கிடையாது. கணவனை வெல்ல வேண்டும் என்று மனைவியோ, மனைவியை வெல்ல வேண்டும் என்று கணவனோ நினைத்து விட்டால் அங்கதான் சர்ச்சை வருது. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, ஆரியம்பா சிவகுருன்னு பேரு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப காலம் குழந்தை இல்ல. குழந்தையே இல்லாத அவங்க இறைவனை போய் வழிபடுறாங்க. ஐயா விருதாம்பிகை, விருத்தபுரீஸ்வரர் ரெண்டு பேருக்கிட்டையும் போய் கும்பிடுறாங்க. ஒரு நாள் கனவுல அந்த அம்மா ரெண்டு பேரும் தூங்குற போது ஆரியாம்பா கனவுல கடவுள் வர்றாரு. கடவுள் வந்து, ஆரியாம்பா ரொம்ப நாளா பிள்ளை இல்லை, என் வாசல்ல வந்து தினமும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், எப்படிப்பட்ட பிள்ளை வேணும்னு சொல்லுன்னு கேட்கிறாரு. நம்ம மாதிரி ஆளுங்கன்னா இப்ப இருக்கிற ஆளுங்கன்னா என்ன சொல்லிருப்பான், அழகா வேணும், அறிவா வேணும், நல்ல வசதியா வாழ்ற மாதிரி என்னமோ கேட்போம். மூக்கு நீளமா இருக்கணும், கண்ணு கொஞ்சம் முட்டை மாதிரி இருக்கணும், அப்புறம் வாய்க்கு அப்படின்னா கேட்போம்ல. நான் இதெல்லாம் கேட்கட்டும் கேட்பேன், அவருடைய மன விருப்பம். ஆனா அந்த அம்மா சொன்னா கனவுல கேட்டாலும் கடவுள்கிட்ட ஏதுக்கு எங்க வீட்டுக்காரத்தை கேட்டு சொல்றேன்னு மனசு வருமா? ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் தெரியாம வச்சுக்க, உனக்கு தர்றேன், கொஞ்சம் கொஞ்சமா கூட நீ கொடுக்கலாம்னா என்ன சொல்லுவா, நல்ல விலைங்க, எப்படி இருந்தாலும் தெரியக்கூடாது, ஆமா கொடுத்துருங்க. நல்லவரா இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாருமே நீங்க தான் சொன்னீங்க, மனிதர்கள் எல்லாருக்கும் 6 அறிவு தான். ஆனா பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்தாத நம்ம கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் 6, கடவுளுக்கு 8 அறிவுன்னு சொன்னீங்க. அது யாருக்கு 8வது அறிவு? கடவுளே வந்து முன்கோபம் அடைஞ்சு சாபம் விட்டாளுங்க நிறைய பேர் இருக்காங்க. கடவுள்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நிலை மாறும்போது, ஒரு நிலை வரும்போது தடுமாறுவாங்க. அது கடவுளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. கடவுளுக்கும் கவனக்குறைவு உண்டு. கதைகள் எல்லாம் புராணங்கள் எல்லாம் நமக்கு நல்லதையும் சொல்லுது, கெட்டதையும் சொல்லுது. லட்சுமணன் வரும்போது துர்வாச முனிவர் வந்து ஏதோ சாபம் விட்டுருவாரு அண்ணனுக்குன்னு சொல்லி உள்ள விட்டாரு. அதுக்கு ராமர் என்ன பண்ணாரு, என்கிட்ட கேட்காம நான் யமதர்மன் பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட கேட்காம அவரை எதுக்கு நீ உள்ள கூட்டு வந்தா, நீ மரமாக போக கூடாதுன்னு சொன்னாரு. எதுக்கு? அண்ணனுக்கு சாபம் விட்டுற கூடாது, லட்சுமணன் கூட்டு வந்தா. அதுக்கு ராமர் என்ன பண்ணாரு, அப்படின்னா தம்பிக்கு சாபம் விட்டாரு. அப்ப கடவுளுக்கே கோபம் வரும், சில நேரத்துல புத்தி மாறும். விதியின் பிழை என்று நதியின் பிழை என்று கம்பர் பாடி இருக்காரு. கதை அங்க இருக்கு, சொல்லுங்க. இப்ப அம்பாள் ஐயா பொம்பளையாள் கனவுல கேட்டோன்னா புருஷனை கேட்கிறேன்னா சரிங்க, அந்த கனவு அப்படியே மாறி ஐயா சிவகுரு கனவுல வருது. சரி, சிவகுரு கிட்ட கனவு கடவுள் வந்து கேட்கிறாரு, ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கியப்பா, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உன் விருப்பத்தை சொல்லுன்னு. அவரும் எதை வேணாலும் சொல்லிருக்கலாம் தானே. அவரும் படக்குன்னு சொன்னாரு, எதுக்கு என் மனைவியை கேட்டு சொல்றேன். கணவா இருந்தாலும் கணவனை விட்டு கொடுக்காத மனைவியும், மனைவியை விட்டு கொடுக்காத கணவனும் ரெண்டு பேரும் கனவுல இருந்து திடுக்குன்னு முழிக்கிறாங்க.
என்ன திடீர்னு எந்திரிச்சிட்டியா ஒரு கனவு, நீ ஏன் எந்திரிச்சா எனக்கு ஒரு கனவு, கனவு ரெண்டு பேரும் சொல்றாங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சு, நீ என்ன சொன்ன, நான் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க, நானும் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன், எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. அப்ப சொன்னாங்க நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியாதா என்ன, நம்ம போயா கேட்க எது நடக்கணுமோ அதான நடக்கும். அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி மாணிக்கவாசகர் சொன்னது போல பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுத பார்க்கடல் ஈந்த பிறான் தாயினும் சால பறிந்து அப்படின்னு நின்னுவது போல அழகான ஈசன் நமக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு, அதுதான் கொடுப்பாரு. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பயுமே தர்மத்து பக்கம் தான் இருக்கணுமா. அதனாலதான் கடவுள் எல்லாருமே சோதிக்கிறாங்க. எதுக்கு சோதிக்கிறாரு அப்படின்னா, காசி மாநகரிலே சிவபெருமான் பிச்சைக்காரனா ஒரு மாதிரி பிச்சை எடுக்கிறாரு. யாரு? சிவபெருமானே பிச்சைக்காரனா ஒரு மாதிரி பிச்சை எடுக்கிறாரு. காலையில இருந்து மாலை வரையும் பிச்சை கேட்கிறாரு. யாரும் பிச்சை போட்ட பாடு கிடையாது. கடைசியா போய் ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை கேட்கிறாரு. அப்ப நீ 4 வீட்டுல வாங்கி வச்சிருக்க சாப்பாடு, அது எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான் அப்படியே இருந்த மொத்த சாப்பாடு எதுக்கு இவர் கையில கொடுத்துறேன். இவருக்கு ஒண்ணும் புரியல, நிறைய வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சமா தர மனசு வர மாட்டேங்குது, இவனே 4 வீட்டுல பிச்சை எடுத்து வச்சிருக்கேன், கேட்டாலும் நம்மகிட்ட கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் கேட்கிறாரு. பிச்சைக்காரனா அந்த சிவபெருமான், நான் வந்திருக்காரு யாருன்னு தெரியுமான்னு. அதெல்லாம் தெரியும். முத பசிக்குது, நீ சாப்பிடியா? முத சாப்பிடு, பசிக்குதுனால சாப்பிடு. பசி யாரு இல்ல உனக்கு யாருன்னு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான், அப்பா எனக்கு தோல் நோய் இருக்கு, என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்பு போடுவாங்க, ஆனா என்னையும் மற்ற நோய்கள் எல்லாம் அந்த நோய் இடத்துல தொழுமா, அதனாலதான் அதுக்கு பேர் தொழு நோய்னு சொல்லி. அப்ப தோல் நோய் இருக்கு, என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்பு போடுவாங்க, ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறிய, அதுல இருந்து தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்று சொன்னாரா. தன்னுடைய பக்தியை சோதித்து பார்ப்பதற்காக கடவுள் எல்லாருமே சோதிக்கிறாங்க. நிலையா ஒரு தெய்வத்தை கும்பிடுறவான்னு பாக்கதான். யமதர்மனையே உண்மையா கும்பிட்டோம்னா யமதர்மனையே நல்லதான் செய்வார. நம்ம எல்லாம் காவாளி பேரா இல்லாம இருந்தா சரி. நீதியை சரியாக நீதி அது ரொம்ப முக்கியங்க. தர்மத்தை நிலைநாட்டுவது. சோழ நாட்டை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த கதை கொஞ்சம் முழுக்க தராம இருக்கு, சொல்லுங்க. அப்ப 2 பேரும் கனவுல சொன்னதுபடி கேட்டு கடவுள் கொடுக்கட்டும்னு விட்டாங்கல்ல, அப்படி கடவுள் படி விட்டதுனாலதான் பிறந்த குழந்தைக்கு பேரு ஆதிசங்கரர்னு பேரு. ஆதிசங்கரர் பிறந்துதான் கனகதாரா சோத்திரம் பாடி பொன்மாரி மழை பொழுந்தது. தன் தாயாருக்காகவே ஒரு நதியை கீழே ஓடுன நதியை மேல் நோக்கி ஓட வைத்து கேரளாவில் காலடி என்ற ஊர் ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த ஆதிசங்கரர். இந்த ஆதிசங்கரனால்தான் 72 சமயங்களாக இருந்த இந்த சமயங்களை மொத்தத்தை கருவறுத்து அருசமய சாஸ்திர பொருளோடு பாடினாரே. சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கௌமாரம், ஞானாபரணம் 6. அது மாதிரி நல்ல குழந்தை வேணும்னா எனக்கு இதுதான் வேணும்னு கேட்க வேண்டாம். கடவுள்கிட்ட போய் உன்னை வணங்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ செய்தால் அவ்வளவுதானே. நீதி நியாயத்தோட வாழணும். இந்த சோழ நாட்டுல நீதி சோழ நாடு பாத்தீங்களா, நீதிக்கு என்னைக்குமே எப்பயுமே மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலே கடவுள் நமக்கு நல்லது செய்வார். என்ன கொடுக்கணும், இவன் நல்லவனா கெட்டவனா, இவனுக்கு என்ன செய்யணும் கடவுளுக்கு தெரியும். இந்த ராமன், லட்சுமணன், சீதை இவங்க 3 பேர் வனவாசம் போனாங்கல்ல. வனவாசம் போகும்போது ஏன்னா வந்து ஆலமரத்துக்கு எத்தனை மரம் இருக்கு, குறிப்பிட்டு ஏன் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து எல்லாரும் பஞ்சாயத்து பேசுறாங்க. குறிப்பிட்டு ஏன் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுறாங்க. தென்னை மரத்துக்கு கீழே உட்காரல, புளிய மரத்துக்கு கீழே உட்காரல, எதுக்கு குறிப்பிட்டு ஆலமரத்துக்கு கீழே உட்காரணும் பஞ்சாயத்து பேசணும் அப்படியே எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாம ஆலமரமும் அரச மரமும் 24 மணி நேரமும் தூய்மையான காற்று வெளிப்படுத்தும். அப்பேற்பட்ட சிறப்பு அதுக்கு இருக்கு. மனநிலை சாந்தப்படும். எவ்வளவு பெரிய கோபக்காரரும் அந்த இடத்துல வந்து ஒரு சாந்தமாவாங்க. நான் பேசிருக்கும் போது நீங்க குறுக்க பேசுறீங்க, உடல் வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? ஆமா, நான் கோவமே படல, ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஆமா, எல்லாருக்குமே பொறுமை அவசியம். நீங்க மட்டும் பொறுமைலாம் தக்கடி ஆடலாமா? பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் நீங்க என்ன நான் சொல்ற கதையில நீங்க விழுந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இங்க வந்து நில்லுங்க. உன்ன பேச கூட்டம் நான் நடந்துருக்கீங்க என்னமா இல்லுங்க. அப்ப இந்த லட்சுமணன் ராம ஆமா சட்டம் தான். உங்களுக்கு 500 ரூபாய் அன்பளி கொடுத்தா நீங்க என்ன பெரிய ஆளாக்க? நான் சொன்னா அப்படி என்ன எதுக்கு இவருக்கு அன்பளி யார் கொடுத்தது? சொல்லுங்க. அப்ப ராமன், லட்சுமணன், சீதையா கூட வனவாசம் போறாங்க. அன்று சீதை ராமரோட அப்பா இருக்காருங்களே தசரதனாகப்பட்டவர், அவருக்கு திதி நாள், அன்னைக்கு திதி கொடுக்கணும். அப்ப ராமர் சொல்றாரு எந்த இடத்துல இவருக்கு திதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு கேட்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா பல்குனி நதின்னு ஒரு நதியை பாக்குறாங்க. இந்த பல்குனி நதியிலேயே அப்பாவுக்கு திதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு. அப்படியா சரின்னு சொல்லி தம்பி என்ன பண்றான், அப்பா நீ வெளி கிராமத்துக்கு போய் என்ன பண்றான்னா தற்பை பொருட்கள் எல்லாம் சேமிச்சுட்டு வாப்பான்னு சொல்ல, சீதையாகப்பட்டவள் என்ன பண்றா அங்க இருக்க பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வரா. ராமர் அந்த இடத்தை சுத்தம் செய்யறாரு. லட்சுமணன் வரதுக்கு தாமதம் ஆயிட்டு, பசியோட முன்னோர்களை காக்க வைக்க கூடாதுல. அப்ப லட்சுமணன் இன்னும் வரல, நான் போய் கிராமத்துக்கு போய் பாத்துட்டு வரேன், அவன் என்ன பண்றான்னு சொல்லி கூட்டிட்டு வரேன், நீ இந்த இடத்த பாத்துக்கமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதை அவங்க 2 பேரும் வரவும் தாமதம் ஆயிடுது. யாரு? ராமனும் லட்சுமணன்.
அப்ப சீதையாகப்பட்டவன் என்ன பண்றா, முன்னோர்கள் பசியோட இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளே திதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாழை இலையை எடுத்து அதுல தாழம்பூவை வச்சு பழங்கள் எல்லாம் வச்சு தசரதனுக்கு திதி கொடுக்க ஆரம்பிக்கிறா. யாருக்கு? மருமக மாமனாருக்கு திதி கொடுக்குறா. எங்க? ராமாயணத்துல நடந்தது. அப்ப திதி கொடுக்குற, திதி கொடுக்கும் போது மேல இருந்து அத்திரி கேக்குது, சீதையாகப்பட்டவளே உன்னுடைய திதியாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதைக்கு ஒண்ணும் புரியல, யாரோட குரல் இது யாருக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தசரதனாகப்பட்டவன் நேரடியாக சீதைக்கு காட்சி கொடுத்து சொன்னாரா, அம்மா நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக உன்னுடைய திதியாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்ட்டு. சீதைக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமா இருக்கு. இதை சொன்னா நம்பணுமே. நேரம் வந்து மாமனாருக்கு நான் திதி கொடுத்தேன், இதை யாருமே நம்ப மாட்டாங்க, ராமரே நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றா அப்படின்னா, இந்த பல்குனி நதியும் இந்த தாளமும் அந்த பசுவும் இந்த ஆல மரமும் எனக்கு சாட்சி சொல்லும்னு சொல்லி சொல்றா. அங்க இருந்து ராமர் வர, ராமர் லட்சுமணன் வந்தோடனே அம்மா சீதை இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சீதையாகப்பட்டவள் சொல்றா, ஐயா நான் திதி கொடுத்துட்டேன், உங்களுடைய தந்தையும் அதை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி சொல்ல இவருக்கு கோபம் வருது. அப்ப இவங்க கிட்ட வேணா சாட்சி கேளுங்க, இதுங்கெல்லாம் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாருமே சாட்சி சொல்ல, ஆலமரம் மட்டும்தான் சாட்சி சொல்லுச்சு. தாளமும் சொல்லல, பழுகுனி நதி சொல்லல, அந்த பசுவும் சொல்லல, ஆலமரம் மட்டும்தான் சாட்சி சொன்னுச்சு. சீதைக்கு கோவம் வந்துச்சு. சரி பரவாயில்ல, திரும்பவும் திதி கொடுக்க ஆரம்பிப்போம். ராமர் எல்லாரும் உட்காந்துட்டாங்க, திதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேல இருந்து திரும்பவும் ஒரு அதிர்ச்சி கேக்குது. இப்பதான சீதை திதி கொடுத்தா திரும்பவும் ஏ ராமா என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையுடைய குரல் கேட்குது. அப்பதான் ராமர் நம்புறாரு, ஆஹா அப்ப உண்மைதான் போல சீதை திதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் இந்த அம்மா சாபம் விடுறாங்க. பல்குனி நதியே நீ வச்சி போவாயாகன்னு சொல்லி பசுவுக்கு போய் சாபம் விடுறாங்க. உன் முகத்தில் வாசம் செய்ததா நீ உன் பின்புறம் போய் விடுவேன்னு சொல்லி பசுவுக்கு சாபம் விடுறாங்க. அதனாலதான் பசுவெல்லாம் மாடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி புறம் தொட்டு விடுவோம். என்ன காரணம்? மகாலட்சுமி பசுவோட பின்புறம் தான் வாசம் செய்வா. இந்த சாபத்தினாலதான் தாழம்பூவை இனிமே எந்த சிவ பூஜைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி தாழம்பூவுக்கு சாபம் விடுறான். இந்த ஆலமரம் ஒண்ணுதான சாட்சி சொன்னுச்சு. அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் சொல்றான், எல்லோருக்கும் நீ சாட்சியாக விளங்குவாய், உன்னுடைய கடைசி உன்னுடைய இறுதி முடிவுல உன்னுடைய இலையிலிருந்து பரமாத்மா பிறப்பாருன்னு சொல்லி அது மரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ற. எதுக்கு? ஆலமரத்துக்கு. இப்ப வரைக்குமே பஞ்சாயத்து எல்லாம் பண்ணணும், கட்ட பஞ்சாயத்து வச்சாங்க, ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. என்ன காரணம்? அன்று சீதை கொடுத்த ஒரு வரம், அப்பேற்பட்ட சிறப்பு. அந்த நல்ல யாரு வந்து யாருக்கு நல்லவங்களுக்கு சாட்சியா இருக்கணுமா, அது ரொம்ப முக்கியம் இல்ல. எந்த பக்கமுமே எந்த பயத்துல வந்து சில பேர் மாத்தி பேசுவாங்க. இல்ல கிடையாது இருக்கு, பேசுங்க. இப்ப உங்க மண்டபப்படி பேசுங்க. அடுத்த மண்டபப்படில தேங்காய் உடைக்கிறதே கோலப்பா போச்சு சில பேருக்கு. சொல்லுங்க. பச்சை பதப்பி அச்சு இல்லாம தேர ஓட்டினாங்க. அதையா நீ சொன்ன மாதிரி சீதையினுடைய அந்த சாபம் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிற பசுமாட்டோட முகத்துல இருந்து பின்பற்ற. அடுத்தபடியாக தானப்பட்டு வாசம் இல்லாம போகும்போது ஆலயத்துல அர்ப்பணிக்காம போகணும். அது ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கு. ஆமாங்க. ஏன்னா அரியும் எங்க அப்பா பிரம்மனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிமுடி காண போறோம். சிவபெருமானோட அடிமுடிய அந்த காலமேலும் ஒரு பாட்டா பாடினார். என்ன கொட்டை பாக்கும் ஒரு கூடை பாக்கும் மடியில் பிட்டை பாக்கும் பாகம் வெண்பார்க்கும் முட்டை நெஞ்சே ஆரணனும் நாரணனும் ஆதி மறையும் தேடு காரணனை கண்டு கழிப்பாக்கு அப்படின்னு கொட்டை பாக்குன்னு ஆரம்பிச்சு கழிப்பாக்குன்னு முடிச்சாரு. இது காலமேகத்துக்கே உள்ள தனித்திறம். காரணம்னா அதே இரட்டுரை மொழி பாடல்கள் வந்து ஆடி குடத்தறிய ஆடும் போதே இறையில் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடு மண்டை பச்சில் பரவனும் தாரில் பின்னாக்கு உண்டா உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓது அப்படின்னு இப்படி சொன்ன கதையின்படி நீதி என்ன தர்மம் என்ன, திதி கொடுத்தா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டார்களா, அபிர்பாகம் கொடுக்கறதுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு வந்துச்சு. சப்த ரிஷிகளும் சேர்ந்து அபிர்பாகம்னா யாகத்துல அர்க்கியம் பண்ணும் போது அதை யார் பேருக்கு கொடுப்பது. அந்த சர்ச்சை வந்தோடனே நான் அந்த இடத்துக்கு போன உடனே கேட்டேன், எல்லாரையும் பார்த்து என்ன செய்ய போறீங்க, உலகத்தை நலன் வேண்டி ஒரு யாகம் செய்ய போறோம், அந்த யாகத்துல அபிர்பாகம் யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு சர்ச்சை வந்துருச்சு. யாருக்கு கொடுக்கலாம், நாரத மகாமுனிவர் நீங்க சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்ன சத்துவகுண மூர்த்தி யார குணம் 3 இருக்குல்ல, ராட்சசம் தாமசம் சாத்வீகம்னு, அந்த சாத்வீக குணம் யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு முடிவை சொல்றேன். சாத்வீக குணம் யாருக்கு இருக்குன்னு சோதிச்சு பார்க்கணும். யாரு மும்மூர்த்திகள சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு 3 பேருக்கு யாரு கொடுக்கலாம் அப்படின்னா குணம் யாருக்கிட்ட இருக்கு சாந்தமான குணம் அதை பார்க்கணும். இல்ல யாரு போறது சோதிக்க? பிருகு மகரிஷி கிளம்புறாரு. முதல்ல கைலாயம் போனாரு. பார்வதி பரமேஸ்வரன் குமாரத்துவம்ங்கிற ஒரு தந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போய் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. அவரு பார்த்தும் பார்க்காத மாதிரி கோவம் வந்துருச்சு. வந்திருக்கிற ஒரு முனிவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு வரவேற்பு கொடுக்காம இருக்கிற நீ இனிமேல் உனக்கு அப்படின்னு அங்க ஒரு சாபத்தை கொடுத்துற. பூலோகத்துல எங்கேயுமே உனக்கு உருவ வழிபாடு இருக்க கூடாதுன்னு சொல்லி உருவ வழிபாடு. ஒருத்தவங்க சாபம் விட்டாங்கன்னா அந்த சாபத்துக்கு ஏறுமாறா செய்யறதா நம்மளோட வேலை. பிரம்மனுக்கு கோயிலே வைக்க கூடாதுன்னு சாபம். ஆனா 132 கோயில் இருக்கு பிரம்மனுக்கு. என்ன பண்ண?
சொல்லுங்க. தப்பு இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப வந்துட்டு அடுத்தபடியாக எங்க அப்பா பிரம்மனை பார்க்க போறாரு. அங்கேயும் போனா அவரும் வரவேற்பு கொடுக்கல. அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. ரெண்டு பேருக்கு சாபத்தை கொடுத்தாச்சு. கோபத்துக்கு மேல கோபம், ரெண்டு கோபம் வந்துருச்சு. இப்ப ஏற்கனவே கோபம், அடுத்த ஒரு கோபம். இப்ப ஏற்கனவே கோபத்துல 3வது இடமான வைகுந்தம் போறாரு என் பாட்டிய மகாவிஷ்ணு பார்க்க. அங்கேயும் மகாலட்சுமி மார்பிளை தாங்கி இருக்க, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இவர் போனாரு, அங்கேயும் ரொம்ப கோபம் தலைக்கு 3 தடவை இங்கே செஞ்சார். எட்டி உதைத்தார் மார்பிளை. இந்த மகாலட்சுமி விலைக்கு போனார். உதைச்ச உடனே என்ன பண்ணிருக்கணும், எடுத்து திட்டணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உடனே மகாவிஷ்ணு பிருகுமுனியுடைய பாதத்தை தொட்டார். முடிவுங்கவரே, என் மார்பில் உதைத்த உங்க காலுக்கு ஏதாவது ஆயிர போகுதேன்னு தொட்டாரு. அது இல்ல காரணம், காலில் எது ஒரு ஆணவ கண்ணு இருந்தது, அதை பிடிங்கி எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணாரு, இவ்வளவு ஒரு துயரத்தை நம்ம செஞ்சோம், அவர் சாந்தமா நம்ம பேசினால இவர் தான் சாந்த மூர்த்தி, இவர் தான் சத்துவ குணத்துக்கு உடையவர் என்று அந்த அவிர்ப்பாக அங்கே கொடுக்கப்படுது. இப்ப என்ன சொல்றாங்க, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் வினை நாடி. எது சாந்தம்? அமைதியா இருப்பது. உணவு மனிதனுடைய உணர்வை கெடுக்கும்ல. ஆமா, இங்க என்ன வேலையா? எந்த வேலையோ வந்தேன், சொல்லி முடிச்சிட்டீங்களா? இப்படியே பழகுவீங்க. ஏன் என்ன பழகு? பழக சுடுகாடு மட்டும். கதையை கேட்டா கதையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். அது தொடரும். நீங்க இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும், எனக்கு சட்டம் போடக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? ஆமா, மேல தப்பு இல்ல. பெத்தாலும் அந்த அம்மா. எந்த அம்மா? உங்க அம்மா. எங்க அம்மா யாரு? அம்மா யாருன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு எனக்கு தெரியாது. எடுத்து வளர்த்தவங்க தான் எனக்கு தெரியும். சாதகமே என் கையில. ராமனை சொன்னிய, ராமனுடைய ஜாதகம் என்ன தெரியுமா? கடகலக்கண ஜாதகம், புனர்பூஜ நட்சத்திரம், நவமி திதி. ஏன் ராமர் கடகலக்கத்துல அவதரித்தார் தெரியுமா? கடகலக்கண ஜாதகர்களுக்கு அதிகமா மனைவியாலே இன்பம் வராது, இது பொது பலன். ராமரும் சரி, அவர் ஜாதகமா அதே போல. நான் யதார்த்தமா பேச போய் இங்க பொருந்தது பார். சொல்லுங்க. நான் உதாரணம் சொல்றேன். கர்ம வீரர் காமராஜர் கடகலக்கணம், தியாகச்சுடன் இந்திரா காந்தி அம்மையார் கடகலக்கணம், எங்க ஐயா வாரியார் சுவாமிகள் கடகலக்கணம், நம்ம ராஜனுடைய தேவி சண்முகம் கடகலக்கணம், நாரதர் கலைவேந்தர் கவிராஜன் கடகலக்கணம். அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவியாலே அதிக இன்பம் வாராது என்பது பொது பலன். ராமரு மனைவியை விட்டு பிரிஞ்சு 14 ஆண்டு வாழணும்னு சாதகத்தை. மனைவியை தவறவா இல்ல எப்படி? மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கணும். 2 பேரும் பிரிஞ்சு வாழணும்னா ஜாதகம் அந்த அமைப்பு இருக்கு. அதனாலதான் அந்த ஜாதகத்தை உருவாக்கிட்டு வந்து பிறக்கிறாரு ராமர் கடகலக்கணத்துல. இங்கேயும் கடகலக்கண ஜாதகக்காரர்கள் இருப்பீங்க. அந்த கடகலக்கண ஜாதகக்காரர்களுக்கு அதிகமாக மனைவியாலே இன்பம் வாராது என்பது பொது பலன். அப்படி ஜாதகம் மேச ரிஷபம் மிதுன கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசியில 9 கிரகமும் 7 ஒருமுகமாக 2 மறுமுகமா. நம்ம நாட்டுல 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல ஒரு வரலாறு இருக்கு. 5ஆம் நூற்றாண்டுல ஆரியப்பட்டான்னு ஒரு விஞ்ஞானி, 6ஆம் நூற்றாண்டுல பாஸ்கராச்சாரின்னு ஒரு விஞ்ஞானி. இவர் என்ன பண்றாரு, வானியல் விண்ணியல் நிபுணர். வானத்துல இருக்கக்கூடிய கோள்களை ஆய்வு பண்றாரு. அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா உன்ன மாதிரி அழகா அதி புத்திசாலியா லீலாவதினு பேரு. அந்த லீலாவதி பொம்பளை பிள்ளை ரொம்ப படிச்சவர், அப்பா விட அதி புத்திசாலி. பொம்பளை பிள்ளை ஜாதகத்தை ரொம்ப நாளா கணிக்கிறாரு. கணிச்சு பாக்குறாரு, மகளுக்கு கல்யாண கிரகமே இல்ல. அந்த பொம்பளை பிள்ளை லீலாவதி. அப்படி இருந்தும் தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஒரு வினாடி இருக்கு, ஒரு வினாடி கல்யாண கிரகம். ஒத்த பொம்பளை பிள்ளை நல்லா கட்டி கொடுக்கணும்னு விரும்புவார்ல எந்த தாய் தேவைப்பட. அவர் பார்த்தாரு, அம்மா உனக்கு கல்யாண நேரமே ரொம்ப குறைவா இருக்கு, ஒரு வினாடி. நம்ம மாப்பிள்ளை சொந்த மாப்பிள்ளை, தாலி அவர் கையில கொடுத்து பக்கத்துல வச்சுக்குவோம். நீ என்ன பண்ற, அந்த நேரத்தை மட்டும் பார்த்து அப்பா கிட்ட சொல்லு, உடனே தாலி கட்ட சொல்லிடுவோம்னு முடிவு பண்றார். அந்த 6ஆம் நூற்றாண்டுல கடிகாரம் கிடையாது. அப்ப மணல் கடிகாரம் இருந்தது. அந்த மணல் கடிகாரம் திருப்பி வைக்கணும், மணல் விழுகும். இப்ப பொம்பளை பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஆனா மணல் விழுகல, நேரம் கடந்து போச்சு. அப்பாவுக்கு பொண்ணுக்கும் இடி விழுந்தது மாதிரி ஆயிடும். எவ்வளவு பெரிய வேதனை. இப்ப கேக்குறாரு, என்னமா ஆச்சு, இன்னும் சொல்லாம இருக்கிறீங்க? அப்பா பாத்துக்கிட்டே இருக்க, மண்ணு விழுகல. ஏன்டா மண்ணு விழுகலன்னு போய் பார்த்தா, பொம்பளை புள்ள லீலாவதி மூக்குல போட்டு மூக்குத்தில இருந்து ஒரு கல்லு நழுவி விழுந்து அந்த மணல் விழுகிற துவாரத்தை அடைச்சிருச்சு. இப்ப எழுதுறாரு அந்த விஞ்ஞானி, யாரோ ஒருத்தர் மேல இருந்து போடுற கணக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேலையை செய்யுதுன்னா அவன் தான் பெரிய ஆளுன்னு முடிவு பண்ணி எழுதுறாரு. அந்த நூலுக்கு பேரு மேத்தமாட்டி ஈக்குவாலிட்டிஸ் பேரு, வானியல் விண்ணியல் நிபுணர். அவர் பேச்சது பொம்பளை பிள்ளைக்கு பேர் லீலாவதி. அதுக்கு பிறகுதான் நம்ம நாட்டுல லீலாவதினு பேர் நிறைய வந்துச்சு. ஆனாலும் மதுரையில ஒரு லீலாவதி இருந்தது உனக்கு தெரியுமா? என்ன பாடுபட்டு அந்த பொண்ணு இறந்தா தெரியுமா? அந்த பொண்ணை கொண்டாங்கில அவங்களுக்கு நீதி. சரி, அதை விடு, அதெல்லாம் பழைய கதை. இவங்க தெரிஞ்சிருக்கணும் பல பேருக்கு, அதெல்லாம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி இருக்கட்டுமா, நல்ல பிள்ளை, உங்களுடைய ஜாதகம் நான் பார்த்துட்டேன். அதனால இந்த இடத்துல ஒரு விசேஷம் நடக்க போகுது. அப்படி நீதின்னு
நீதி வழியா நெறிமுறை ஆண்டவன் பாண்டிய நெடுஞ்செழியன்னு சொல்றாங்களே, சரி. நீதியை காப்பாத்தினானா? நான் எனக்கு அவரை பிடிக்காது. ஏன் எனக்கு பிடிக்காது. என்ன காரணம்? நான் பாண்டிய நாட்டுல இருந்தாலும் எனக்கு சோழ நாட்டுடைய மன்னன் மனுநீதி சோழனை தான் பிடிக்கும். அப்படி பேசக்கூடாது. அப்படி கிடையாதுல்ல நீதிக்கா. ஏன்னா எந்த மன்னனுக்குமே எந்த உயர் நீதிமன்றத்துல சிலை கிடையாது. ஆனா ஒரு மன்னனுக்கு உயர் நீதிமன்றத்துல சிலை இருக்குன்னா அது மனுநீதி சோழனுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா நீதிக்காக சோழ மன்னன் ஆண்ட காலத்துல இருந்ததுனால நீதிக்காக தன் பிள்ளையை தேர் ஏத்தி கொண்ட. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான்? ஏதாச்சும் மன்னனுடைய மயனையும் தேர் ஏத்தி கொள்ளணும்னு சொல்லி தேர் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த பசு எப்படி கன்றை இழந்த வழி இருக்குமோ அந்த வழியை நானும் அனுபவிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாரா? தேரை எடுத்துட்டு வாங்களா, என் மயனை இதே மாதிரி ஏத்துக்கன்னு சொல்றாரு. யாருமே வரல. ஏன்னா மன்னனோட மயனாச்சு. யாருமே வரல. அப்ப தானே முன் வந்து தேரை ஏத்தி தன்னுடைய மகனை கொண்டாரா. அப்பேற்பட்ட சிறப்பான மன்னன் யாரு அப்படின்னா சோழ நாட்டில இருந்த மனுநீதி சோழன். அதான் ஒரு பேரே மனுநீதி சோழன் சொல்லி பேரு. சென்னை உயர் நீதிமன்றத்துல செலவு வச்சாங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தருக்கு செலவு வச்சா தெரியுமா? அந்த வள்ளலார் மேல வழக்குல வாதாடினார முத்துச்சாமி ஐயர், அவருக்கும் சிலை இருந்துச்சு. ஏன்னா அவரும் அவர் நேர்மையாக அந்த வாதாடியதற்காக அந்த நீதியை நேர்முறையை அந்த முறைமையை சரியா கடைபிடிச்சதுனால வச்சிருந்தா. இப்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சிலையெல்லாம் எடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். அதனால இங்க நாட்டுல எப்பயும் நிலையா இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ சிலைகளுக்கு பூரா பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா மனிதனுக்கு கோவம் வந்து அதைத்தான் போட்டு உடைக்கிறேன். என்ன கொடுமை இதெல்லாம். எதை செய்யணுமோ அதை செய்யல. எதையோ எப்பயோ செத்து போன ஆளை பத்தியா இப்ப பேசுறது இல்லையா? கோவம் வந்துச்சுன்னா இந்த வேலைக்கு வெட்டி தொலை. சம்பந்தமே இல்லாம விஜயகாந்த பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏயா தமிழன் சொல்லிட்டு இருக்கான். அவன் தமிழனாயா அப்படின்னு சொல்லி எதுக்கு? அவர் இறந்து போய் சேர்ந்துட்டாரு. அவரை பத்தி நமக்கு எதுக்கு? இருந்தாலும் அப்படிதானே இருக்கு. மனித சிந்தனை வேறு விதமா போச்சு. நல்லதை படிக்கல, நல்லதை தேடல. ஒரு காலத்துல கோயில்கள் எல்லாம் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருப்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருக்கு அப்படின்னு நிறைய இலக்கியங்கள். மனுநீதி சோழனை பத்தி தான் 5ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்துச்சு. இப்ப கிடையாது. நல்ல விஷயம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்னதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. நான் ஏன் சொல்றேன், அந்த மனுநீதி சோழனை மட்டும் படிக்காம மதுரையில இல்ல, நீங்க மதுரையில சொன்னீங்க எத்தனை தமிழ் சங்கம் இருக்குன்னு சொன்னீங்க. தமிழ் சங்கம் எத்தனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. மதுரைக்காரங்களை திட்டணும்னா அந்த ஒண்ணுதான் இருக்கா? மதுரைக்காரனை குத்துவாங்க கொலை பண்ணுவான்னு படம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் தான் 100 நாள் ஓடும். திருட்டு பைய களவாணி பைய அப்படின்னு சொல்லி படம் எடுப்பாங்க. அந்த படம் தான் 100 நாள் ஓடும். ஆனா இருக்கிற படிப்பாளிகளே அதிகமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா கேரளாக்கு அடுத்து மதுரையில தான். போன வருஷம் மட்டும் 17 பேர் நீட் தேர்வுல பாஸ் ஆயிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தெரியாது. மதுரைக்கார முட்டா பையன் படம் எடுத்தா அதுக்கு விசில் அடிக்கிறது, கை தர்றது, 100 நாள் படத்தை ஓட வைக்கிறது. ஒரு விதமான கற்பிதம் இருக்குமா? கற்பிதம் தப்பா போச்சு. அப்படி படித்த அறிவாளி எல்லாம் மதுரையில தான் அதிகமா இருக்காங்க. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியுது, மீனாட்சி ஒரு படிப்பாளி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது இல்ல. அதனாலதான் இவ்வளவு பெரிய கலைத்துறையில வந்து பேர் பெற்று மீனாட்சி ஒரு படிப்பாளியா இருக்கிறது காரணம் என்ன? இந்த தமிழ் சங்கத்தினுடைய தாக்கம் இங்க வந்திருக்கும் போல. ஆனாலும் பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னனுடைய வரலாறுகளில் சொன்னிய உக்கிரகுமார பாண்டியன் முருகனே அவதாரம் செய்தாங்க. அப்படி எல்லாம் படிக்கிற போது எல்லா கதைகளும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம், தப்பு இல்ல. அதனால இங்க காவலுக்கு வந்திருக்கிற காக்க முடியுமா? காத்துல பறக்குது நம்ம காவல், காத்துல பறக்குறா. சொல்லுங்க, சொல்ல வரேன். காக்க முடியுமா? காக்க முடியும். யாரு காத்தது? நான் காப்பேன். இதுக்கு முன்னால யாராவது காத்திருக்காங்களா? எங்களுடைய அம்மா காத்திருக்காங்க. அது தூரத்து சொந்தம். உங்க அம்மாவா? தூரத்து சொந்தம்னா எந்த நிலத்துல? செஞ்சலட்சுமின்னு சொல்லக்கூடிய முள்ளி நிலத்தை காத்தாங்க. எல்லாரும் அத்தையம்பாவை நீ அம்மான்னு மாத்திட்ட. எவ்வளவு சாமர்த்தியம். அப்ப அது சரியா தப்பா? அத்தைன்றது தப்பு தானே. நான் தொடங்கி வச்சேன். சொல்லுங்க. சரிமா, எதை சொல்லி கொடு, எது சரியா அதை ஆமான்னு சொல்லி பழகணும். இல்ல நான் சொல்றத நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் பேச முடியுமா? எது சரியா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். எப்போதுமே தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வேண்டும் சொன்னாங்க. பாக்குறதுக்கு வேணா அப்படியே நல்ல பகட்டா தெரியும். அப்புறம் பொய்ய காப்பாத்த பொய் சொல்றது இருக்கும். ஆனா உண்மையை காப்பாத்த உண்மை சொல்ல வேண்டியதில்லை. உண்மை தன்னை தானே காப்பாத்திக்கணும். மம்மின்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த மம்மின்னு எந்த ஊர்ல எந்த நாட்டுல சொல்லுவாங்க? எகிப்து நாட்டுல போனோன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுடைய மொழியை வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்களுடைய புணத்தை தோண்டி பார்த்து எடுத்து பார்த்தாதான் தெரியுமா எவ்வளவு பழமையானதுன்னு சொல்லி. தமிழ் எவ்வளவு பழமையானது அப்படின்னு சொன்னா புணத்தெல்லாம் எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா புணத்தையும் மேல போட்டு எரிச்சிட்டு இருந்தாதான் இருக்கு. தமிழை வைத்துதான் வந்து தமிழுடைய பழமையை வந்து நம்ம உணர முடியுமா? அப்படிப்பட்ட மொழியை பத்தி நல்லா சிறப்பா பேசுறீங்க. எதுக்காக வந்தீங்க? தமிழ்ல முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் தோன்றி முதலாக அச்சுக்கு வந்தது தம்பிரான் வணக்கம் என்ற முதல் நூல் தமிழ்ல. அப்படி உயர்ந்த தத்துவங்கள் நமக்கு இருக்குமா? இருக்கிறது காக்க முடியாதுன்னு சொன்னேன். பெண்களுக்குரிய பருவங்கள் 7 பருவம். மங்கை பருவம், தேடி விதைக்கணும், ஆற்றுள்ள போது தூற்றி கொள்ளணும், பயிர் செய்யணும். பெரியவங்க செய்தா அது பெருமாள் செஞ்சா மாதிரி, சின்னவங்க செஞ்சா
சிவபெருமானே செஞ்ச மாதிரி அப்படிதான் சொல்லணும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவளுக்கு சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது. அப்படிலாம் கிடையாதுங்க. சின்ன பிள்ளை எதுவுமே சாதிச்சது கிடையாதா? அப்படி பேசினா பேசலாம்ல. என்ன சின்ன பிள்ளைங்க செஞ்ச சின்ன பிள்ளைங்கனாலதான் அன்று கதவு திறந்துச்சு. பாடினார்ல அவர் எத்தனை பாட்டு பாடினாரு, இவர் எத்தனை பாட்டு பாடினாரு கேட்டு பேசு. சின்ன பிள்ளை வெல்லாமைனா வெற்றி பெறாமைன்னு அர்த்தம் இல்ல, வெற்றி பெறாமல் வீடு வராதான். அதனாலதான் சிறுதுளி பெரியவர்கள்னு சொன்னாங்க. சிறியோர் வெள்ளை பெரியவர்கள் பண்ணாங்க. சொல்ல வரேன். என்ன சொல்ல வரீங்க? பெருமாள் பேரு ஒரு விசேஷம் நடத்தி வைக்கலாம். யாரு நீங்களா? விசேஷம் என்ன விசேஷம் நடத்த போய் எல்லாரும் சேர்ந்து விசேஷத்தை நடத்துறது சரி, தனியால விட்டுறக்கூடாது. கூட வச்சுக்கீங்க. சொல்லுங்க. சரிதா, சிந்தனை உயர்வா இருந்தா சரி. ஏன்னா வீட்டுல சாப்பிட்டா சோறு, அதே கோயில்ல பிரசாதங்க, வீட்டுல குடிச்சா தண்ணி, கோயில்ல குடிச்சா ஒரே பொருள். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதுல. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, எல்லாம் தெரிஞ்ச மனிதனுக்கு மனிதனா எப்படி வாழ்றதுன்னு தெரியல. எப்படி ஆகி போச்சு நிலைமை. அதனால ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நெருப்பு மட்டும்தான் தனித்துவம். தனக்குள்ள என்ன விழுந்தாலும் நெருப்பாவே ஆகிட்டு இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. புங்க மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், பலா மரம், மாமரம், எல்லா மரமும் வெவ்வேறா இருக்கு. வெவ்வேறு தன்மை உடையது, வெவ்வேறு சுவை உடையது. மொத்தமா போட்டு எரிச்சிட்டோம்னா எல்லாம் சாம்பல். இங்க மனிதனா அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நெருப்புல எரிச்சிட்டோம்னா முடிச்சு வச்சு சாம்பல். எதை சாம்பல் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க? அப்ப எது இயற்கை, எது யதார்த்தம், எது எது நல்லது? இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறை வந்தா இக்கரை பச்சை. காத்து வீசும் போது காத்துட்டேன் எதோட சேருது அதோட தன்மையா மாறும். மலரோட வந்தா மணக்கும், மலத்தோட வந்தா நாரும். அதனால சொல்றேன், பருவகாலத்தை வீணாய் இளையராஜா வாசிக்கிறாங்க. யார் பருவ காலத்தை வீணாக்குறா? நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? யாரு உங்களை மாதிரி அப்பாலாம் இருந்தாருன்னா நல்லாதான் இருக்க. அப்பா மாதிரியா? உங்களை அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பேசாதீங்க. நான் என்ன பருவ காலத்தை, எங்க அப்பா சொன்னது சரியா செஞ்சுட்டு இருக்கேன். நானு காவல் பார்க்க சொன்னாரு. உங்களுக்கு பெத்தப்பனும் தெரியல, வளர்த்தப்பனும் தெரியல. இந்த சித்தப்பன் கல்யாணம் சித்தப்பனா? நீங்க எப்ப சித்தப்பனா? நீங்க தெரியாது உனக்கு? உங்க ஆத்தாவை கேள்வி கேக்குறியா நீ? சித்துக்களை கற்றறிந்தனால சித்தப்பன். சொல்லுங்க. அதனால சொல்றேன், பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு தானே வேணும். அதுதான் முடியாது. ஏன்? நீ யார் நினைச்சு இருக்கணும் நினைச்சாத்தான். 10,000 ஆம்பளைக்கு மத்தியில இருந்தாலும் ஒரு பொண்ணு கெட்டு. ஆமாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் மட்டும் தானே. அவங்களா நினைச்சு கெட்டு போனாலும் கெட்டு போலாம், அவங்களா நினைச்சு தன்னை பாதுகாக்கணும்னு கத்துக்கலாம். அதனால மகளிர் நிறைகாக்கும் காப்பேன்னு சொன்னார் வள்ளுவர். அந்த வகையில உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்து வந்தேன். மாப்பிளை பார்த்து வந்துறீங்களா? பரவாயில்லையே. யாரு மாப்பிளை? பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் என்று கேட்கணும். மாப்பிள்ளையுடைய தன்மை என்ன, தரம் என்ன? அதானே நீங்க சொல்றத வச்சு எனக்கு பிடிச்சிருந்தா கட்டிப்பேன். நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் கட்டிக்க மாட்டேன். வேற மாப்பிளை பாருங்க. இல்ல, நல்ல மாப்பிளை உனக்கு பிடிச்ச எங்க சொல்லுங்க. பிடிக்கிற மாப்பிளை உங்க மனசுக்குள்ளே நிறைய படிச்சவரா? ஆமா, வாத்தியாரே வருது. அழகா இருப்பாரா? அழகு. நல்ல குடும்பமா? நல்ல குடும்பம். மாமியார் குடும்பம்லாம் கிடையாது. மாப்பிளை மாமியார் குடும்பம் அதெல்லாம் அவளை பார்த்து நீ ஏதாவது சொன்னா? அப்படியா? சரி, அப்ப சொல்லுங்க. மானாட மடுவாட மதியாட புலனாட அம்மா ஆத்தா மீனாட்சி ஆட. அதனால மாப்பிள்ளை யார் தெரியுமா? பதிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர், கடலோரம் வளர்கின்ற ஊர், சுடர்வேலால் வரும் நீரை துவைக்கின்ற ஊர், மனைவிக்கு ஒன்றான பதியா செந்தூர். எந்தூரில் பிறந்தாலும் எந்தூரை மறவாமல் என்னாலும் நிந்திக்க வேண்டும். அந்தாரை வாழ்க்கும் பதிவேலன் வடிவத்தை கண்ணார சந்திக்க வேண்டும். பதிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர், பழமூல கடலோரம் வளர்கின்ற ஊர், சுடர்வேலால் வரும் நீரை சுமக்கின்ற ஊர், மனைவிக்கு ஒன்றான பதியா செந்தூர். அழகன், உலகன், உக்கடகதாரி, மஞ்ச ஏறி முருகனை போய் மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, இந்த கொடூரமா? வேணா 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 வேணா. எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. வேற ஏதாச்சும் மாப்பிள்ளை தான்
சொன்னா எப்படி ஆள தெரியுமா கட்டிப்பேன்? ராமர் மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னை தவிர யாரையுமே பார்த்துக்க கூடாது, நல்லவரா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு போனவருக்கு அதெல்லாம் கிடையாது, நல்லவரா இருக்கணும். என்ன தவிர யாரையுமே பார்த்துக்க கூடாது. ராமர் ஒரு சத்தியம் பண்ணாரு தெரியுமா? என்ன சத்தியம்? இந்த இப்பிறவிக்கு அந்த இரு மாதரை சிந்தையாலும் தொடைன்னாரு. சீதை வந்து ஒரு ஒரு கட்டத்துல எங்கன்னா அயோத்தியில இருந்து மிதிலாபுரிக்கு போறாரு. சரி. அயோத்தியில இருந்து மிதிலாபுரிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஜனக்பூர், மொத்தம் 450 மைல் இன்னைக்கு கணக்கு. அன்னைக்கு நடந்தே போறாரு. நடந்து போன உடனே சீதையை கூப்பிட்டு என் காலை கொஞ்சம் அமுக்கி விடுவே, உன் மலர் போன்ற அந்த கரத்தினாலேன்னாரு. சீதை காலை பிடிக்க கிட்ட போனது, படக்குல கையை இழுத்துக்கிட்டா. ஏம்மா பயமா என்ன பேயா பூதமா பிசாசா கையை எடுத்துக்கிட்டேன்னு. அந்த அம்மா சொன்னா பேய் பூதம் பிசாசுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், புருஷனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். இப்ப யார் பயப்படுறான் அப்படின்னா சீதை நீ ஏன் கையை எடுத்துக்கிட்டேன்னு கேட்க, அதுக்கு சொன்னா அந்த அம்மா ரொம்ப நுணுக்கமா பேசுறா பாரு. ஏற்கனவே நடந்து வந்தீங்கல்ல, உங்க கால் துகள் பட்டு கல்லா கிடந்து ஒரு கல்லு பெண்ணா போச்சாமே. ஆமா, நானும் கையில நவரத்தின மோதிரம் போட்டிருக்கிறேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்லு. நான் ஒருவேளை உங்க காலை தொட்டு இந்த கல்லு பூரா பெண்ணா மாறி, நீங்க ஒருவேளை அந்த பெண்ணை கண்டுன்னு இழுக்கிறான். அப்படின்னா என்னை வந்து நான் வேற கும்பல மேல ஆசைப்பட்டுருவேன்னு நீ சொல்ல. ஆமா, அப்படிதானே தெரியுது. யாரு? அங்க சீதை சொன்னோன்னு அப்ப சத்தியம் பண்றாரு, இந்த இப்பிறவிக்கு அந்த இரு மாதரை சிந்தையாலும் தொடர். அப்படி ஒரு ஆளை பாத்துருவாங்க பாருங்க. அந்த 2 மாதர் யாரு? யாருங்க? ராமனா வந்தது மகாவிஷ்ணு. சரி. மகாவிஷ்ணுக்கு 3 மனைவி, நீலாதேவி, பூமாதேவி, சீதை. அந்த மகாலட்சுமி, மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு ராமரும் சீதையும் வந்தாச்சு. அங்க 2 பேர் இருக்காங்க, அவர் கொண்டாட்டிதான் தொடலாம். ஆனாலும் ஒன்றை தொட்டதுனால இந்த பிறவியில அந்த 2 பேரையும் நான் தொடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு. இதெல்லாம் சரியாங்க? சும்மா மொத்தத்துக்கு 3ஐயும் கட்டிட்டு அது 2 தொட மாட்டேன் ஒன்ன பார்த்தனால இதெல்லாம் எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. சரி, எனக்கு முருகர் பிடிக்கல. பிடிக்கல? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நடிக்கிறவாரு உன் நடிப்பு உலக நடிப்பா இருக்க. ஆத்தா அபிராமி சிவகாமியை விடவெல்லாம் நீ நடிக்கிறத பாக்குற போது சொல்லுங்க வார்த்தை கேளம்மா. உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரதனம் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, சத்தியம். பகவான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு பத்தியம். நாரதரே போங்க, சத்தியம் பண்ண போக வேண்டியதான. அப்புறம் நின்றுறீங்க. போவே இல்லை, இங்கே உட்கார்ந்துருப்பேன். பாய் விட்டு தூங்குங்க. நாரதரே, நாரதர் போய் சேர்ந்துட்டாரு. போய் சேர்ந்துட்டாரா? கிடையாது, கோபமா போயிட்டாருன்னு சொல்றேன். நாரத மகிழ்ச்சியை பார்த்து இத்தனை பேருக்கு கூட்டி கொடுக்குன்ற வார்த்தை கேட்கலாம கேட்டிருக்கேன். காரணம் இல்லாம என்ன காரணம்? இவர் அப்படி எல்லாம் கோபப்படுறதுனால கோபமா போய் முருகன் சொல்லுவார், சுவாமி சீக்கிரம் பண்ணி ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார வந்து மிக சீக்கிரம் பண்ணுவேன். இப்படி ஒரு நாடக நடத்துல சுவாமி வந்து சீக்கிரம் பண்ணி ஆட்கொண்டு போயிட்டு காது கொண்டிருக்க வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.